ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவில் லட்டு செய்யலாம் வாங்க. இதால் நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி கூடுறது மட்டும் இல்லாமல் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கிது. தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே உடல் சோர்வு நீக்கி எலும்புகளுக்கு வலுவை தரும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு நேச்சுரலான ஹெல்த் ரெசிபினே சொல்லலாம். இதோட செய்முறையும் ரொம்பவே சுலபமானது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 250 கிராம், நெய் 50 கிராம், எள் 80 கிராம், நிலக்கடலை 80 கிராம், வெல்லம் 250 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். முதல் ஸ்டெப்பில் கடாயில் ஒரு 50 கிராம் நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடாகி வந்ததும் அரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கிட்டு மாவு கூட நெய் நல்லா கலந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே ராகி மாவு முழுசாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், ராகி மாவு கலர் மாதிரி வந்துருச்சு. எனக்கு இது மாதிரி முழுசாக வறுவட்டு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆச்சு. நீங்களும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்துக்குங்க. ஃப்ளேமை கூட்டி நம்ம வறுத்தெடுக்கிறப்போ லட்டோட டேஸ்ட்டு மாறிடும். ஓகே, வறுபட்ட ராகி மாவை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பாக எள்ளை வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டு வர்றதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் தேவைப்படும். எள்ளு வறுக்கிறப்பவும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எள்ளு வறுபட்டு வர்றப்ப லைட்டாக வெடிக்கும். கொஞ்சம் போல் எள்ளு எடுத்து வாயில் போட்டு மென்று பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம் எள்ளு வறுபட்டுருச்சான்ட்டு. ஓகே, இப்போ எள்ளையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்ச நிலக்கடலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதுவும் வறுபட்டாச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். எள்ளு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இதை ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்ல, 1-2 அரைச்சாவே போதும். எள்ளு சூட்டோடு இருக்கிறப்ப அரைக்க வேணாம், ஏன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு பவுடராக வராது. ஓகே, அடுத்து ஆற வச்ச நிலக்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் 1-2 பல்ஸ் கொடுத்து அரையும் குறையமாக அரைச்சா போதும். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வெள்ளத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு கடாயில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறப்போவும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெள்ளைப்பாகை ரொம்ப நேரத்துக்கும் கொதிக்க விடக்கூடாது, இல்லைன்னா லட்டு கெட்டி ஆகிடும். பாருங்கள், லேசாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. கடைசியாக காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை ராகி மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பாவும் ராகி மாவும் நல்லா கலந்து வர மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்ச எள்ளையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து அரைச்சி வச்ச நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ கடைசியாக லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்காக கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது போல் உருண்டை பிடிச்ச லட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க அது. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.